வணக்கம் சிஸ்டர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஃபேமிலியோட வந்திருக்கீங்க போல. யாரு? அம்மா அப்பாவா? அம்மா அப்பா, இது என் சின்ன சிஸ்டர். இன்னொரு சிஸ்டர் வீட்ல படிச்சிட்டு இருக்காங்களா? காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர். காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர். இப்ப செகண்ட் இயர் ஸ்டார்ட் ஆகுது. எந்த ஊர்ல இருந்து வரீங்கப்பா? ஒத்தக்கல் மண்டலத்துல இருந்து வரீங்க. சொல்லுங்க, என்ன வேண்டுதலுக்கு? நான் உங்களோட பார்த்தேன், உங்களை அவர் கூப்பிட்டாரு இல்லையா, அப்பயே நான் பார்த்தேன். நிறைய அற்புதம் எல்லாம் நடந்திருக்கு உங்களுக்கு. என்னால படிக்கவே முடியாது, படிக்க வைக்க கூடாது அப்படின்னு நிறைய நடந்து எனக்கு உடம்பு சரியாம வந்து நிறைய ப்ராப்ளம்லாம் சந்திச்சு, அதுக்கப்புறம் இங்க இந்த கோயில் கட்டி கும்பாபிஷேகத்துக்கு தான் வந்தோம். யதார்த்தமா வந்தோம். அவரா எங்களுக்கு கும்பாபிஷேகம் இப்பதான் நடந்துச்சா? 2 வருஷம் ஆச்சு. எனக்கே பாத்தீங்கன்னா என்னுடைய ஃபாலோவர்ஸ் ஒருத்தவங்க தான் இந்த கோயில வந்து சொன்னாங்க, இங்க போங்க, நிறைய அந்த கோயில்ல நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அதுக்காக தான் வந்தேன். உண்மையாவே நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. எல்லாருக்கும் வர்ற எல்லாருக்கும் ஆச்சரியமா இது கொடுக்குறாங்க. இங்க வரும்போது ஒரு எனக்கு வந்து எனக்கு நான் முருகர் பக்தி, நான் முருகர் தான், எல்லாமே முருகர் தான் இருப்பேன். எனக்கே வந்து நான் இந்த கோயிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் கற்பன் மேல எனக்கு ஒரு அவரோட சன்னிதானத்திலேயே நம்ம கருப்பசாமி இருக்காரு இல்லையா, என்னோட ஃபேவரட்டும் முருகர் தான். எனக்கே ஒரு ஆர்வம் வந்து அப்புறம் இங்க வந்து இவங்க எனக்கு ஒவ்வொருட்டுமே இப்ப ஃபர்ஸ்ட் செம்ல எனக்கு வந்து எக்ஸாமுக்கு ரொம்ப பயந்தேன். ஏன்னா நான் தமிழ் மீடியமே படிச்சுட்டு ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம் எழுத போறேன்னு. அப்ப இங்க வந்துட்டு தனி வாங்கிட்டு போயிட்டு எக்ஸாம் நல்லபடியா எழுதி ஆல் கிளியர் பண்ணிட்டேன். இப்ப செகண்ட் செம் முடிஞ்சிருக்கு. அடுத்து இதுவும் ஆல் கிளியர் ஆயிரும் நம்பிக்கை. கண்டிப்பா பாசிட்டிவா நினைங்க. நிறைய பாத்தீங்களா, நிறைய அற்புதம் உடல் ரீதியாவே நிறைய நடந்திருக்குது. கண்டிப்பா அந்த பாசிட்டிவ் வைப்போட போங்க, உங்களுக்கும் நல்லதே நடக்கும். நானும் வரேன். நம்ம எப்படி பிள்ளைய படிக்க வைக்க போறோம்னு தான் வந்தோம். அவளுக்கு ஃபர்ஸ்ட் காலேஜுக்கு பணம்னு கொடுத்ததே கருப்பசாமி தான். அவர் சன்னிதானத்துல கொடுத்து போய் கட்டு உனக்கு வரணும். இன்னைக்கு 1,47,000 நான் கட்டியிருக்கீங்க. அவ்வளவு தூரம் எனக்கு அவர் தான் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அம்மா வந்து எந்த காலேஜ்ல சேர்க்கறதுன்னு எதுவுமே புரியல. அப்படின்றப்ப எனக்கு இந்த காலேஜ் படி அப்படின்னு நான் நிறைய காலேஜ் வச்சிருந்தேன். நிறைய பேர் சொன்னதெல்லாம் வச்சு நிறைய காலேஜ் எல்லாம் எழுதி வச்சிருந்தேன். அப்புறம் என் காலேஜ் தனலட்சுமி சீனிவாசன், ஜேசிடி, இந்த மாதிரி எந்த காலேஜ்ல சேர்ந்திருக்கீங்க? தனலட்சுமி சீனிவாசன்ல சேர்ந்துட்டேன். அந்த காலேஜ் என்ன படிக்கிறீங்க? பிடெக் அக்ரிகல்ச்சர். ஓ சூப்பர் சூப்பர். எது நினைக்கிறேன் அதே படிக்கிறேன். அதுவே உங்களுக்கு கொடுத்துட்டாரு. ரொம்ப நன்றி. உங்களை மாதிரி எல்லாரும் இங்க வரணும். எங்களால முடிஞ்ச அளவு நாங்க வந்துட்டே தான் இருக்கோம். சரி, ஓகே, ரொம்ப நன்றி.